அடுத்த பாடல் 1777. மேவி எழுகின்ற செம்சுடர் ஊடு சென்று அப்படின்னு சொல்ற. மேவுதல் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கலந்து இருத்தல். இது மேவுதல். அதாவது ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு அப்படி இருக்கிறது இந்த இடத்துல. இப்ப எதனோடு எது இங்க கலந்து இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளுமே அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, அசையிற பொருள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாமே ஒரு இயங்கு சக்தி தான், இங்க அசையாத பொருள் என்று ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப இந்த பொருளோடு எது கலந்திருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, அந்த அசையா சக்தியாகிய இறைவன் கலந்திருக்கின்றார். ஒவ்வொருலையுமே கலந்திருக்கு. இங்க இருக்க எல்லாமே அசையும் சக்தி தான். ஆனால் இதற்குள்ளே அசையா சக்தியும் இங்கு கலந்திருக்கின்றது. அப்போ ஒரு மனுஷன் வந்து இங்க தன்னுடைய வினைகளை தீர்த்திருக்கிறதுக்கு வந்து பிறந்திருக்கான். அப்போ நிறைய ஆசைப்படுறான் அவன் இல்லையா? ஒரு சாப்பிடணும்னு ஆசைப்படுறான், ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறான், ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவனுடைய ஆசைகள் இருக்கிறது. அப்ப அந்த ஆசைகளும் ஒரு இயங்கு சக்தி தானே இது. அப்ப அந்த இயங்கு சக்திக்குள்ளேயும் அந்த இறைவனோட கலந்துதான் இருக்கிறார். ஏது அந்த அசையா சக்தியாக இறைவன் அங்கு கலந்துதான் இருக்கின்றார். ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு. இதுல இதான் மேவுதல். ஃபர்ஸ்ட் மேவுதல்னா எல்லாத்துலயும் மேவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இறைவன் வந்து எல்லாத்துலயும் கலந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது எழுகின்ற செம்சுடர் ஊடு சென்று அப்படின்னு சொல்றாரு. எழுகின்ற அப்படின்னா இப்ப ஆசை உள்ள இருக்கு, அது வெளியில வரணும்ல, உள்ள இருந்து எழுந்து வரணும்ல. அப்ப அதற்கும் அங்க மூல காரணமாக அவர் தான் இருக்காரு. அசையும் சக்தியா இருக்கக்கூடிய இயக்க ஆற்றலோடு அசையா சக்தியா உள்ள இருந்து அதை எழ வச்சு செம் சுடர் அப்படிங்கிறார். செம்னா சிகப்பான செம்மையான அப்படின்னு பொருள். ஸோ மிகப்பெரிய ஒரு சுடருக்கு ஊடு சென்றா ஊடுருவி சென்று அப்படின்னு பொருள். அது முழுசாவே அடிக்க பொருள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அசையா சக்தி அசையா சக்திக்குள்ள கலந்து இருக்குன்னு அசைகிற சக்தி, இல்ல அசைகிற சக்திக்குள்ள கலந்து இருக்கக்கூடிய அசையா சக்தி, இது எல்லாமே தான் அண்ட சராசரத்துல ஃபுல்லா இருக்கு. இப்ப நமக்குள்ள ஆசை வருது, இந்த ஆசைக்குள்ளேயே அந்த இறைவன் தான் கலந்துருக்காரு. இருந்து என்ன பண்றாரா இந்த இடத்துல, உள்ள இருந்து அப்படியே வெளியில வர வைக்கிறாரா எல்லாத்தையுமே. ஆசையை வர வைக்கிறாரு, அப்புறம் அனுபவிக்க வைக்கிறாரு, வினையை போக வைக்கிறாரு. ஒரு ஒரு வேலையும் இவர் இங்கதான் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இது எல்லாமே செம்மையா நடந்துகிட்டே இருக்கான். நம்ம வந்து அதை ஒரு செயலை டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட எப்பயாவது ஒரு சின்ன தப்பாவது செஞ்சிருவோம்ல. ஆனா இறைவன் இங்கே யுக கணக்கா இதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் எந்த இடத்துலயும் ஒரு சிறு தவறு கூட இங்கு நடப்பதில்லை. அனைத்தும் மிகவும் செம்மையாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒண்ணு. அடுத்து என்ன சொல்றாரு, ஆவி எழும் அளவு அன்றே உடல் உற அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுலயும் இந்த இடத்துல இறைவன் ஊடுருவி நிக்கிறாரு. அடுத்தது இந்த ஆவி எழும் அளவு அப்படிங்கிறார். ஆவினா இங்க எது, ஆன்மாவை குறிக்கும் இந்த இடத்துல. ஏன் அது ஆவின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது கொஞ்சம் ஆசைகளாலே சூழ்ந்து நிற்கிறது, வினைகளால் பற்றுக்களால் அது சூழ்ந்து நிற்கின்றது, அதனால அது ஆவி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஆசை, இதை இங்க போனா அனுபவிச்சு தீர்த்துக்க முடியுமா, அங்க போனா அனுபவிச்சு தீர்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அல்லது அசைஞ்சுக்கிட்டே இருக்குன்றது ஒன்று. இன்னொரு பொருள் இருக்கு, அது இன்று உள்ளுக்குள்ள இருந்தாலும் அது இறைவனை எப்படா போய் சேருவோம் அப்படின்னு அது எதிர்பார்த்து தான் பார்த்துக்கிட்டு நிக்கிது அதுக்குள்ள. பட் சுத்தி இருக்கக்கூடிய மாயைகள் தான் விட மாட்டேங்குது. ஸோ அதனால அது ஆவி அப்படின்னு சொல்லும். அது எழும் அளவு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன எழுகின்ற அளவு அப்படின்னா, எந்த ஆன்மாவிற்கு என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கின்றதோ, என்ன மாதிரியான அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றதோ, அதற்கு ஏற்றார் போல அங்க வலிமையையும் கொடுத்து, அதற்கு ஏற்றார் போல அளவுகளோடு இறைவன் என்ன பண்றாராம், அந்த ஆன்மா கூட இருக்காராம் அந்த இடத்துல. உதாரணத்துக்கு ஞானிகள்லாம் முற்று பெற்ற நிலையில இருக்காங்க இல்லைங்களா? இப்ப நமக்கு விவேகானந்தர் வந்திருந்தாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தாரு, ரமணர் வந்தார், இவ்வளவு பேர் வந்திருந்தார். ஸோ அவங்க கூடயும் அந்த இறைவன் தான் இருக்காரு, அந்த ஆன்மா கூடயும் அதே இறைவன் தான் இருக்காரு. இப்ப நம்ம இருக்காரு, நம்ம கூடயும் அதே இறைவன் தான் இருக்காரு. ஆனால் அவர்களுக்கு உள்ள எப்படி இருக்காரு, ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு வல்லமையோடு இருக்கின்றார். இப்ப நமக்குள்ள இருந்த அந்த அளவுக்கு ஞானத்தை வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா இல்ல. நம்மளாம் ஏதோ திருமந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இதை படிச்சு முடிச்சுன்னு அடுத்து என்ன சாப்பிடலாம், என்ன செய்யலாம், அடுத்து இப்போ பணம் எப்படி சம்பாதிக்கலாம், இதை நோக்கித்தான் மனிதனுடைய மனமானது இங்க போகுது. ஆனால் ஞானிகளுக்கு அப்படி போகலையே. அப்ப அவர்களுக்குள்ள இருந்து வேறு ஒரு கோணத்துல வெளிப்படுறாரு, நமக்குள்ள இருந்து வேறு ஒரு கோணத்துல வெளிப்படுறாரு. அதான் இந்த இடத்துல ஆவி எழும் அளவு அப்படிங்கிறது. ஸோ பலவாறாக பிரிந்திருக்கிறார். யார் யார் என்னென்ன மாதிரியான ஆசைகளை அனுபவிக்க வேண்டுமோ அதற்கேற்றாற் போல வலிமையோடு பலவாறாக பிரிந்து இருந்து
அன்றே உடல் அற அப்படின்னு சொல்றாரு. அன்றே உடல் அற அப்படின்னா என்ன? அப்போதே. அப்போதேனா எப்போது? ஒரு ஆன்மா இறைவன்ட்டது பிரியுது. ஆசையாச்சு அனுபவிச்சுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுது? தீர்த்துக்கணும்னு சொல்லி உள்ள இருந்து கைலாசத்துல இருந்து வெளியில வருது. இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நாமெல்லாம் ஒரு காலத்தில் கைலாசத்துல இறைவனோடு இருந்தவர்கள் தான். எப்ப பிரியுதோ அந்த வினாடியே அவர்களுக்கு ஏத்த மாதிரி உடம்பையும் உருவாக்கி கொடுத்து அதற்குள்ளேயும் அந்த வலிமையோடு இறைவன் அங்கு வீற்றிருக்கிறார். இதற்குத்தான் அடிக்கடி நான் முருகனுடைய தத்துவத்தை உதாரணமா சொல்லுவேன். முருகர் இறைவனோட தான் இருந்தார். அவர் எனக்கு மாம்பழம் வேணும் அப்படின்னோடனே உடனே என்ன பண்றாரு? தனியா அவருக்கு ஏற்றாரு போல ஒரு வலிமை, உடல் அமைப்பு எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்றாரு? சரி போய் அனுபவிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லி அவர் தான் அனுப்பிச்சு வைக்கிறார். முருகர் அங்க இருந்து திருப்பி இந்த உலகத்துக்கு திருப்பி வர்றாரு. வந்து நின்று அவருக்கு என்னென்னலாம் சொல்லி திருப்பி அவரே தான் இறைவன் வராரு. மேல இருந்து இங்க வந்து தான் சொல்லி கொடுக்குறாரு. பழனியில வந்து தான் சொல்லி கொடுத்து கதையெல்லாம் சொல்றாங்க. அம்மா சொல்லி கொடுத்தா கூப்பிட்டு போறாங்க. இந்த கதையை அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. கைலாசத்துல இருப்பா, நான் கொஞ்சம் கதை சொல்றப்பான்னு சொல்லி கதையை சொல்ல வச்சு முருகருக்கு அங்கேயே சொல்லி அங்கேயே உட்கார வச்சிருக்கலாம்ல. அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? சரி போ, நீ தனியா இருக்கணும்னு. ஏன்னா அவர் ஆசைப்பட்டார். எனக்கென்று என் நாடு என் மக்கள் என்று நான் வாழ்ந்து கொள்கிறேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள தோணிச்சு. நம்ம தனியா இருந்து பார்ப்போம்னு தோணிச்சு. அதனால என்ன பண்றாரு? அவருக்கு என்று இந்த உலகத்தை கொடுத்து இங்க வந்து கொஞ்ச நேரம் இருக்க வச்சு அனுபவிக்க வச்சு அனுபவிச்சுட்டே சரி வா இப்ப கதையை சொல்றேன்னு சொல்லி அனுபவித்து முடித்த பின்பாகத்தான் அந்த கதையெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல்களை சொல்லி அவரை திருப்பி மேல கூட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணாரா? எப்போ நாமெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று பிரிந்தமோ அதற்கேற்ற வலிமையை வல்லமையை கொடுத்து நம்ம கூட கலந்து இருந்து நம்மை அனுபவிக்க வைக்கின்றார். இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம உடம்பு இருக்குல்ல, நம்ம ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உடம்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான முக அமைப்பு வலிமை இருக்கா உடம்புலன்னா? கிடையாது. மூட்டை தூக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அவ்வளோ வலிமை இருக்கும். ஆனா அதே இது பாருங்க, நல்ல ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் இன்னும் பயங்கரமா ஃபிட்டா வச்சிருப்பாரு. அவர் போய் ஒரு மூட்டையை தூக்க சொன்னா அவரால் தூக்க முடியாது. ஏன்னா உடல் அதற்கேற்ற வாகு இருக்காது அவர். இன்னொருத்தர் எந்த ஜிம்முக்கும் போக மாட்டார். சருசரமா ஒரு 100 கிலோ மூட்டையை தூக்கிட்டு போயிட்டே இருப்பார் அவர் வாட்டுக்கு. உடல் வாகு இறைவன் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அதற்கேற்ற உடல் வாகை அங்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இதான் இந்த இடத்துல உடல் உர அப்படிங்கிறது. அந்த உடம்ப அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கி கொடுக்கின்றார். அடுத்து என்ன சொல்றாரு? மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் அப்படின்னு சொல்றாரு. மேவப்படுவதும்னா மேவுதல்னா கலந்திருத்தல் அப்படின்னு சொன்ன ஒன்னோட ஒன்று அவர் கலந்திருக்காருன்னு சொன்னேன். மேவப்படுவதும்னா அது உள்ளே பொருந்தி இருந்து செயல்படுவதும். அடுத்து விட்டு நிகழ்வதும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த விட்டு மேவப்படுவதுன்னா அவர் இப்போ நம்ம அசைஞ்சிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது காரணம் யாரு? இறைவன். இறைவன் இருக்கிறதுனால தான் இங்க தொண்டையில ஒரு ஆற்றல் இருக்கு. இங்க சிந்தனை வருது, அது வாட்டுக்கு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஆற்றல் இல்லைன்னா சத்தம் வராது. ஊமைகள் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கும் வாய் இருக்கு, தொண்டை இருக்கு, எல்லாமே தான் இருக்கு. ஆனா சத்தம் வரலையே. ஏன்னா அந்த இடத்துல ஆற்றல் இல்லை. காது நிறைய பேருக்கு கேட்காம இருக்கு. அந்த இடத்துல ஆற்றல் கிடையாது. இப்ப கேக்குறீங்களா? அப்ப ஆற்றல் இருக்கு. அப்ப இறைவன் உள்ள இருந்து ஒருத்தரை பேச வச்சுக்கிட்டு இருக்காரு, ஒருத்தரை கேட்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் மேவப்படுவதும் செயல்படுத்த வைக்கிறது. அடுத்தது விட்டு நிகழ்வதும் அப்படின்னு சொல்றாரு. விட்டு நிகழ்வதுன்னா இப்ப இறைவன் இத்தனையோடு கலந்து இருக்காரு இந்த இடத்துல. இப்ப இறைவன் தான் இதெல்லாம் செய்யறாருன்னு கிடையாது பார்த்தோம்னா கிடையாது. எல்லாத்துக்கும் மேலா தனித்தும் இங்கு இறைவன் இருக்கின்றார். தனித்து விட்டும் ஒரு அனைத்தையும் நிகழ வைத்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா ஆசைப்பட்டது நம்ம, அப்ப நம்ம தானே அனுபவிக்கணும். அவரே உள்ள உட்காந்து எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா அப்ப நம்ம மாம்பழம் சாப்பிட்டோமா அவர் மாம்பழம் சாப்பிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? அப்ப நம்ம தானே சாப்பிட்டு ஆசைப்படலாம். அதனால என்ன பண்றாரு? எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டு அதை அனுபவிக்கிறது எல்லாத்தையும் நுகர்வுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரா? இந்த ஆன்மாவுக்கே கொடுக்குறாராம். அவர் என்ன பண்றாரா? அந்த நிகழ்வுதல்னு சொல்றாரு இல்லையா? விட்டு நிகழ்வதுன்னா இந்த நிகழும் பொழுது சாப்பிடும் போது அந்த உணர்வு நுகர்தலை மட்டும் என்ன பண்றாரு? இந்த ஆன்மா கொடுக்குறாரு. அவர் அங்கு தனித்து நிற்கின்றார். ஏன்னா அவருக்கு என்று எந்த ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறார். அதான் மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும். கலந்தும் இருக்காரு, தனிச்சும் நிற்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? பாவித்து அடக்கில் பரகதி தானே அப்படின்னு சொல்றாரு. இப்ப மேல 3 விஷயம் சொல்லியிருக்காரு. இத பாவித்து அடக்கில் அப்படிங்கிறார். பாவித்தல்னா என்ன? பாவனை செய்தல், நமக்குள்ள உணர்தல். இப்ப நமக்குள்ள இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. நம்ம முதலடியில இப்ப சொன்னோம் இல்லைங்களா? அதுல இருக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்குள்ள ஒரு பொருள் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப முதல்ல நம்ம பாவனை செய்யணும். இந்த பொருள் அசையுது, என் விரல அசையுது,
அப்ப இந்த இடத்துல ஒரு இயக்க ஆற்றல் இருக்கு. அது யார் குடுக்குறா? ஓ! இறைவன் தான் குடுக்குறாரு. அவர் தான் உள்ள இயங்குகின்ற ஆற்றலா உள்ள குடுக்குறாரு. இத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆசையெல்லாம் தீக்கிறோம். நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதற்கு ஏற்றார் போல வலிமையை குடுத்திருக்காரு, வேலைய குடுத்திருக்காரு, பொருள் குடுத்திருக்காரு, சாப்பிட வச்சிருக்காரு. இதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆஹா! இறைவன் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. பாவனை பண்ணணும் 2வது. 3வது இதை நுகரும்போது நாம தான் அனுபவிக்கிறோம். இல்லையா? தூங்கும்போது கூட சரி. தூங்குறது போது அது ஒரு நுகர்தல் தான். ஸோ எல்லாத்தையும் அப்ப நம்ம தான் அனுபவிக்கிறோம். இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தானே இருக்காரு என்று முதல்ல உணரல நம்மலாம். உணர்ந்துட்டோம்னா எப்பயும் ஞானம் அடைஞ்சிருப்போம். அதெல்லாம் முதல்ல என்ன பண்றாரு? உணர்வதற்கு முன்பா பாவியுங்கள் அப்படிங்கிறது. பாவித்தெல்லாம் நடிக்கிறது சும்மா. தெரிஞ்சுக்கிட்ட மாரி நடிக்கிறது. அப்ப என்ன டெய்லி ஒரு ஒரு வினாடியும் ஒரு ஒரு செயல் நடக்கும்போதும், இறைவன் எனக்கு இதை செய்ய வைத்தார், இறைவன் இதை எனக்கு செய்ய வைத்தார், செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, எதை செய்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்ற மாரி எங்க பாவிக்கிறோமோ அது இங்க உணர்தலுக்கு ஆகிவிடும். உணர்ந்துருவோம் நிச்சயமா. அடுத்து இதான் பாவித்துன்னு சொல்றாரு. பாவித்து அடக்கில் அப்படிங்கிறாரு. எப்ப உணர்கின்றோமோ, உணர்கின்ற போது என்ன ஆகும்? நம்மளுடைய 5 புலன்களும் இங்கு அடங்கிவிடும். இன்னைக்கு 5 புலன்களும் அடங்கல. அது நம்மை இழுத்து சென்று கொண்டிருக்கின்றது. அப்ப நம்ம எப்ப உணர்ந்துட்டோமோ, அப்ப என்ன ஆயிடும்? அந்த 5 புலன்களையும் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவோம். அடக்கிருவோம். 5 புலன்களையும் அடக்கிருவோம். அடக்கிட்டா என்ன நடக்கும் இங்க? பரகதி தானே அப்படின்றார். அப்ப என்ன நடக்குது? பரகதினா வீடு பேரு முக்தி தான். பரம் என்று சொல்லக்கூடியது அந்த இறைவன். அவர்கிட்ட சென்று கதியே என்று அவரையே சென்று அடைந்து விடுவோம். ஸோ இது 4வது அடியில சொல்றாரு. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இறைவன் அசையா சக்தியாக இங்கு ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து அவர்களது ஆசைகளை அனுபவிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றார். இங்க நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுல செம்சுடர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நம்ம உள்ளுக்குள்ள ஆசை சுடர்னா ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லைங்களா? அது போல உள்ள இருந்து எதையாவது ஒண்ணு தோணிக்கிட்டே தானே இருக்கு. இதை செய்வோமா, அதை செய்வோமா, சாப்பிடலாமா, போர் அடிக்குது, அங்க போலாமா, இல்லையா? நண்பரை போய் பார்த்து பேசிட்டு வரணுமா, இவருக்கு ஃபோன் போட்டு பேசுவோம், போர் அடிக்குது, கொஞ்சம் இவருக்கு ஃபோன் போட்டு பேசுவோம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆனா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எதாச்சியா நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கு இறைவன் ஒவ்வொரு வினாடியும் இந்த செயலை செய்ய வைத்து அவருடைய கர்மாக்களை தான் தீர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். 2 பேர் உட்கார்ந்து பேசுறதுனால கூட 2 பேருக்குள்ள ஒரு ஷேரிங் இருக்கும் இல்லைங்களா? இவர் மனசை விட்டு பேசுவார், அவர் மனசை விட்டு பேசுவார். 2 பேரும் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் இயல்பா. அவங்களுடைய தங்களது கர்மாக்களை பேசியே கர்மாக்களை தீர்த்து கொள்கிறார்கள். திடீர்னு சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட்டு தங்களது கர்மாக்களை தீர்த்து கொள்கிறார். ஸோ ஏதோ ஒரு வகையில் என்ன பண்றாரு? அவர்களுக்குள் இருந்து ஒரு தீபம் போல சிந்தனையை வர வைத்து கொண்டே இருந்து ஆசைகள் அத்தனையும் அவர்களை தீர்க்க வைத்து விடுகிறார். அதற்கேற்றார் போல உடல்வாகையும் அங்கு அவருக்கு கொடுக்கிறார். இதை அனுபவிக்கும் போது அவர் விலகி நின்று அவர்களை மட்டும் நுகரவும் இங்கு வைக்கிறார். இது எல்லாத்தையுமே நாம் பாவித்து உணர்ந்து நம்முடைய 5 புலன்களை அடக்கி இருந்தோமே ஆனால் நாம் அந்த வினாடியே அந்த பரகதியை அடையலாம். அதுதான் அந்த பாடலுடைய கருத்து.